வணக்கம். நிறைய டாபிக் போயிடலாம். இப்போ வந்து எஸ்தர் அண்டு ஜெரி ஹிக்ஸ் ரெண்டு பேர் சேர்ந்து எழுதியிருக்காங்க. மணி அண்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ற புத்தகத்திலிருந்து ஒரு 6 முக்கியமான பாயிண்ட்ஸை பார்ப்போம். இந்த எஸ்தர் அண்டு ஹெரி ஹிக்ஸ் அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி. இவர்கள் வந்து ஒரு 9 புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இவங்க மிகப்பெரிய பேச்சாற்றல் அந்த எழுத்தாற்றல் உள்ளவங்க. இதன் மூலம் நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷன் ஆகி அவங்களுடைய வாழ்க்கை வரலாறே மாறிப்போச்சு. கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கை முறையும் வாழ்க்கை வரலாறும் கண்டிப்பாக ஒரு திருப்பு முனை ஏற்பட்டு மிகப்பெரிய அந்தஸ்துக்கு நம்ம செல்ல முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதில் பாயிண்ட் நம்பர் 1, ஈர்ப்பு விதி, அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் என்றால் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். எல்லா மனிதனுக்கும் ஆசைகள் கனவுகள் உண்டு. நமது கனவுகளும் ஆசைகளும் நடக்கணும் நம்ம நினச்சிட்டே இருந்தோமா பல முறை நினைக்கும் பொழுது அது கண்டிப்பாக நடக்கும். அதுதான் உண்மை. இதுதான் ஈர்ப்பு விதிங்கிறது. நாம் அடிக்கடி அந்த ஆசையும் கனவுகளையும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஈர்ப்பு விதியாக மாறும். வெரி சிம்பிள். நீங்கள் ஒரு பெரும் செல்வந்தராகணும்னா அடிக்கடி நினைத்து கொண்டிருந்தால் நீங்கள் பெரும் செல்வந்தராவீர்கள். ஏழையாக இருக்க வேண்டும் என்று அடிக்கடி நினைத்து கொண்டிருந்தால் நீங்கள் ஏழையாகவே இருப்பீர்கள். கடனை பற்றி நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் நீங்கள் கடனாளி ஆவீங்க. எனவே ஏழைகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்தவித ஆசையும் இருக்காது. இருக்கிறதே போதும்னு நினைப்பாங்க. நாம் அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தால், எதிர்மறை எண்ணங்கள் இருந்தால் அதை தூக்கி எறிங்க. கண்டிப்பாக நாம் மிகப்பெரிய பணக்காரர் ஆக வேண்டும் அப்படிங்கிறது ஒரு லட்சியமாக நினைங்க. கண்டிப்பாக நீங்கள் அடைந்து விடுவீர்கள். உதாரணமாக ஒரு அமெரிக்காவில் வந்து ஏழைங்க, அதாவது குடிசை குடியிருப்பில் இருக்கிறவங்கள கொண்டுட்டு போய் மாடி குடியிருப்பு அவங்களுக்கு பட்டா பண்ணி கொடுத்து அவங்களுக்கு வந்து அந்த வீட்டு சாவி கொடுக்குறாங்க. அதையெல்லாம் அவங்க வாங்கிட்டதோடு சரி, அதில் 99% பேர் அந்த வீட்டை வந்து வாடகைக்கு விட்டுட்டு வெளியேறி விட்டார்கள். அதில் 99% பேரும் மறுபடியும் அந்த குடிசை பகுதிக்கே சென்று விட்டனர். எனவே இது ஒரு உதாரணமாக எடுத்துங்க. ஏன்னா இந்த மாதிரி மென்டாலிட்டி உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக அதை மாற்றி விடுங்கள். கண்டிப்பாக நீங்கள் செல்வந்தராகவே பிறந்தவர்கள் என்று எண்ணுங்கள். கண்டிப்பாக செல்வந்தராகி விடுவீர்கள். பாயிண்ட் நம்பர் 2, உங்களுக்கு கிடைத்தது எல்லாம் ஈர்ப்பு விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலம்தான் கிடைத்துள்ளது. அதில் எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு வேணாம். இதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் எப்படியெல்லாம் இருக்குன்னு நினச்சிங்களோ அப்படி தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க. அதனால் நீங்கள் இன்னும் 5 வருஷம் கழித்து எவ்வளோ செல்வம் உங்களுக்கு வந்து சேரணும், எவ்வளோ செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு தீர்மானித்து ஒரு நோட்டை எடுத்து எழுதுங்க. அந்த ஃபிகரை எழுதுங்க. அது எந்த வகையில் அதை நம்ம சென்றடைய முடியுங்கிறது ஒரு திட்டத்தை எழுதுங்க. அந்த திட்டங்கள் பல ஐடியாக்களாக இருக்கலாம். அந்த ஒவ்வொரு ஐடியாவாக நீங்கள் வந்து செயல்படுத்தி பாருங்கள். விடாமுயற்சியோட செய்து கொண்டே இருங்கள். உழைக்க ஆரம்பிங்கள். அந்த செல்வத்தை 5 வருஷம் கழித்து நீங்கள் அடைந்து விடுவீர்கள் என்று ஆசிரியர் கூறுகிறார். பாயிண்ட் நம்பர் 3, நேர்மறை எண்ணங்கள் மூலம் நீங்கள் பெரும் செல்வத்தை அடைவீர்கள் அப்படின்ட்டு ஆசிரியர் கூறுகிறாரு. நீங்கள் உங்கள் எண்ணங்களை வந்து நேர்மறை எண்ணங்களால் நிரப்புங்கள். நீங்கள் உள் மனசில் அப்படியே பதிவு வைங்க. நேர்மறை எண்ணங்களை பதிவு வச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு பிடித்த கடவுள் அல்லது பிரபஞ்சம் அல்லது இயற்கை அவர்களுடைய உதவியுடன் நான் வந்து 2035க்குள் ஒரு கோடீஸ்வரன் ஆவேன் அப்படிங்கிறது உங்கள் சுலோகமாக ஒரு உதாரணமாக வச்சுங்க. இதை நீண்ட கால இலக்காக வச்சுங்க. குறுகிய கால இலக்கா 2025க்குள் எவ்வளோ நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத ஒரு சுலோகமாக வடிவமைச்சுங்க. இந்த 2 சுலோகங்களையும் நீங்கள் குளிக்கும் போது சொல்லலாம், சாப்பிடும் போது சொல்லலாம், உடற்பயிற்சி செய்யும் போது செய்யலாம், ஒரு டிராஃபிக்கில் இருக்கும்போது செய்யலாம், அதே சமயத்தில் ரெஸ்ட் கிடைக்கும் போதெல்லாம் எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுமோ உள் மனசில் சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த உள் மனசில் சொல்ல என்ன ஆகுன்னா அது வந்து ஆள் மனதில் பதிந்து அது பிரபஞ்சத்துக்கு சென்றடையும். அந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுன்னா, அந்த பிரபஞ்சங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது. உடனே அதை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கான அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தவுடன் நீங்கள் உழைக்க ஆரம்பிச்சிருவீங்க. அது உங்களை தூங்க விடாது. அந்த பிரபஞ்சம் ஏந்திரி, நீ போய் வேலை செய்ய, இந்த வேலையை செய்ய அப்படின்ட்டு ஐடியா கொடுத்து கொண்டே இருக்கும். அதன் மூலம் நீங்கள் செயல்பட
தீவிர முயற்சியோடு செயல்பட உழைக்க நீங்கள் அந்த இலக்கை சென்றடைவீர்கள். ஒரு செல்வத்தை பற்றி நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த செல்வத்தை நீங்கள் போய் ஈன்றெடுப்பீர்கள். அதனால் நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக மாறுவீர்கள். நீங்கள் நேர்மறை எண்ணங்கள் மூலம்தான் இந்த பெரும் செல்வத்தை அடைய முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. பாயிண்ட் நம்பர் 4, எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் மனதிலிருந்து தூக்கி எறியுங்கள். எதிர்மறை எண்ணங்கள் இருந்தால் அதெல்லாம் தூக்கி எறிங்க. அதை எப்படி தூக்கி எறிகிறது? நீங்கள் உள் மனசில் நேர்மறை எண்ணங்களால் நிரப்பிடுங்க. ஒரு 100% நிரப்பிச்சிங்கன்னா அங்கே வேக்கண்டே இருக்காது. வேக்கண்ட் இருந்தால் தான் அந்த தீய எண்ணங்கள் போகும். அதனால் உங்களுடைய பாசிட்டிவ் ஸ்லோகங்கள் மூலம் உங்களுடைய உள்மனதில் அதை எல்லாமே நேர்மறை எண்ணங்களாக பதிவு வைத்து விடுங்கள். கண்டிப்பாக அதை மனக்காட்சிப்படுத்துங்க. அது முடிஞ்ச வரை எழுதுங்க. 3, 6, 9 ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். காலையில் 3 முறை, மதியம் 6 முறை, இரவு 9 முறை அந்த ஸ்லோகங்களை எழுதி கொண்டே இருங்கள். கண்டிப்பாக அந்த எதிர்மறை எண்ணங்கள்லாம் உங்கள் மனசை விட்டு ஓடி போய்விடும். நீங்கள் அந்த எதிர்மறை எண்ணங்களை தூக்கி எறிந்து விட முடியும். இதன் மூலம் நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தர் ஆவீர்கள் அப்படின்னு ஆசிரியர் கூறுகிறார். பாயிண்ட் நம்பர் 5, நமது உள் மனதிற்கும் உடல் நலத்திற்கும் கனெக்ஷன் உண்டு. அதாவது நாம் இப்போ ஒரு வலது கையை தூக்கணும் அப்படின்னு நினச்சோமா என்ன பண்ணுறோம்? உடனே நினைக்கும் போது அது மூளைக்கு சென்று அந்த மூளை அந்த வலது கையை தூக்க செய்கிறது. அதனால் நாம் என்ன நினைக்கிறோமோ அது மூளைக்கு சென்று அந்த இரத்த ஓட்டங்கள் அணுக்கள் எல்லாம் மாற்றப்பட்டு உடனே அந்த செயல்கள் நடக்கிறது. நம்மளுக்கு ஒரு நோய் இருக்குன்னா அந்த நோய் குணமாகுன்னு நீங்கள் உள் மனசில் பதிவு வைங்க. உடனே அது மூளைக்கு சென்று அந்த எந்த இடத்துல குறைபாடுகள் இருக்கோ அங்கே நல்ல இரத்தங்கள் பாய்ந்து உடனே அந்த நோய் குணமாகும். இதன் மூலம் நீங்கள் 100 வயசு வரைக்கும் வாழலாம். உங்களுடைய மினிமம் வயசு 100 வயசுன்னு நினச்சிங்க. நீங்கள் இப்போ எந்த வயசாக இருந்தாலும் சரி, நீங்கள் இன்னும் 100 வயசு வரைக்கும் வாழணும்னு நினைங்க. நீங்கள் வாழும்போது நீங்கள் உங்கள் மாத வருமானத்தை பெருக்கி கொண்டே இருக்குங்கள். அந்த மாத வருமானத்தை 10 to 40% சேமிங்க. அந்த சேமித்த பணத்தை ஒரு 5 வகையான முதலீடுகளாக செய்யுங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். முதலாவதாக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை வச்சுங்க. 2வது ப்ரிஃபரன்ஸாக ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஷேருங்களா ஒரு 15 ஷேர் சொல்லியிருக்கேன். அந்த ஷேருங்களை வாங்குங்க. 3வதாக நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் பணம் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ரியல் எஸ்டேட்டில் நல்ல இடமா வளர்ந்து வர இடமா வாங்குங்க. 4வதாக நேஷனலிஸ்ட் பேங்கில் FD, RD இப்படி போடுங்க. அல்லது போஸ்ட் ஆஃபீஸில் போடுங்க. இது உங்களுக்கு 100% சேஃப்டி. 5வதாக தங்கம் வாங்குங்க, கோல்டை வாங்குங்க. இப்படி 5 வகையான முதலீடுகளை நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் ஒரு 100 வருஷம் வரைக்கும் வாழும்போது கடைசி காலங்களில் ஒரு ராஜா மாதிரி நீங்கள் வாழலாம். எனவே நீங்கள் உங்கள் உடல் நலத்தை பேணுங்கள். அந்த உடல் நலத்தை ஒரு நல்ல சுலோகமாக சொல்லுங்கள். உங்கள் உள் மனசில் நல்ல சுலோகமாக பதிய வைங்க. இதன் மூலம் நீங்கள் ஒரு 100 வருஷம் வரைக்கும் வாழலாம். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 20 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், யோகாசனம் பண்ணுங்கள், உடற்பயிற்சி செய்யுங்க, நடைப்பயிற்சி செய்யுங்க. அப்படியே ஒரு இடத்துல உக்காந்து ஒரு தியானத்தை மேற்கொள்ளுங்க. கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் ஆற்றலை கொடுக்கும். அதே மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும். உங்கள் உள்மனது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். அதன் மூலம் நீங்கள் உடல் நலத்தை பேண முடியும். 100 வருஷம் வரைக்கும் நீங்கள் வாழ முடியும். பாயிண்ட் நம்பர் 6, பிரபஞ்சத்தை முழுமையாக நம்புங்கள். நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்னு கண்டிப்பாக நம்புங்க. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடந்துருதா? நீங்களே நினச்சி பாருங்கள், நீங்களே சொல்லுங்கள். கண்டிப்பாக நடக்காது. அப்போ நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறத நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். கடவுள் இல்லைன்னு சொல்கிற மறுப்பு கொள்கை உள்ளவங்களை எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறத அவங்க உணர்ந்திருக்காங்க. நம்மகிட்ட காதுபட சொல்லியிருக்காங்க. அதனால் நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அதுதான் பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்தை நீங்கள் நம்புங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பிரபஞ்சம்தான் முதல் கடவுள். அது ஒரே ஒரு கடவுள் தான் இருக்காங்க. அதை நம்ம உருவ வழிபாடு பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்துக்கள் கடவுளா, கிறிஸ்டின் கடவுளா, இயேசுநாதரா, புத்தரா, அதே நம்ம இஸ்லாமியரா
இப்படி நாம் தான் உருவ வழிபாடு கொடுத்து ஒவ்வொன்றுக்கும் நம்ம கடவுளை வழிபடுறோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால் பிரபஞ்சங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு பொதுவானது. அந்த பிரபஞ்சத்தை நீங்கள் நம்பினாதான் உங்களுக்கு நிறைய நன்மைகளை அது அளிக்கும். அதனால் நீங்கள் பிரபஞ்சங்கிறது நீங்கள் நம்பிக்கையோடு அதை கேளுங்க, ஸ்லோகங்களாக சொல்லுங்கள், ஸ்லோகங்களை எழுதுங்க, மனச்சித்திரங்களாக காணுங்க. எல்லாமே பிரபஞ்சத்துக்கு போய் சேரும். இந்த 3 தான் முக்கியம். ஃபஸ்ட்டு ஸ்லோகமாக சொல்கிறது, மனக்காட்சிப்படுத்துறது, 3வது எழுதுறது. காலையில் 3 முறை, மதியம் 6 முறை, இரவு 9 முறை. இப்படி எழுதுவதன் மூலம் ஃபாஸ்ட்டாக அந்த பிரபஞ்சத்துக்கு போய் சேரும். உடனே அந்த பிரபஞ்சம் கொடுக்க ஆரம்பிக்கும். அதன் மூலம் நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தர் ஆவீர்கள். அதில் எந்த ஒரு ஐயப்பானும் உங்களுக்கு வேணாம். அதனால் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய பழைய வீடியோக்கள்லாம் பாருங்கள், நிறையா அதில் சொல்லியிருக்கேன். எப்படிலாம் நம்ம மாத வருமானத்தை சேமிக்கணும், அந்த 10 to 40% சேமித்து இதில் நீங்கள் முதலீடு செஞ்சால் நீங்கள் பெரிய செல்வந்தராக ஆக முடியும் அப்படிங்கிறதெல்லாம் விளக்கமாக சொல்லியிருக்கேன். டைம் இருக்கும்போது கேளுங்க. கண்டிப்பாக நீங்கள் மாத வருமானத்தை சேமித்து அதை முதலீடாக மாற்றும் பொழுது மட்டும்தான் நீங்கள் பெரிய செல்வந்தராக ஆக முடியும். நீங்கள் வாங்குறதெல்லாம் செலவு பண்ணிகிட்டே இருந்தால் நீங்கள் எப்படி செல்வந்தர் ஆக முடியும் அப்படிங்கிறத நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.